ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன செய்யணும் அப்படின்னா மாம்பழ குல்ஃபி செய்ய போகிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு மாம்பழத்தை வந்து ஃபுல்லாக நான் எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாம்பழத்தை ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து நல்லா பழுத்த மாம்பழமாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான ஜீனி போட்டுக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ ஒரு கிலோவுக்கு 1/2 கிலோ அளவுக்கு நம்ம ஜீனி நார்மல். அதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா உங்களுக்கு ஜீனி அதிகமாக போட்டுக்கலாம். ஸோ ஒரு 4 மாம்பழம் எடுத்துருக்கிறேன். அதுக்கு நான் ரெண்டு கரண்டி ஜீனி எடுத்து போட்டுருக்கிறேன். தேவைன்னா அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். அதை நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிற நேரத்தில் கொஞ்சம் பாலை வந்து நம்ம சூடு பண்ணுவோம். ஆனால் திக்காக இருக்கணும் பால், கொஞ்சம் தண்ணி ஊற்றாமல் நம்ம செய்யணும். ஃப்ரெண்ட்ஸ், மாம்பழமும் ஜீனி போட்டு அரைச்சாச்சு. இந்த நேரத்தில் நமக்கு சுகர் டெஸ்ட் பண்ணிவிட்டு சுகர் பார்த்துட்டு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா அதோட எனக்கு இது சரியாக இருக்குது. ஸோ அதை நான் பண்ணிட்டேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பால் காய்ச்சாச்சு. நல்லா காய்ச்சினதுக்கப்புறம் நான் அதை மட்டும் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். அந்த ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா கலக்கிட்டு இந்த பாலோடு சேர்த்து நல்லா இந்த அளவு கட்டியாகிற வரைக்கும் நம்ம காய்ச்சிட்டு கொஞ்சம் ஆற வச்சிடணும். ஆறிடுச்சு. இனி இதை போட்டு நம்ம அந்த மாம்பழம் ஜீனி போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா, அதோடு சேர்த்து இதையும் போட்டு ஒரு 5 பல்ஸ் வைக்கணும். அது கொஞ்சம் மொரா தள்ளுற வரைக்கும் வைக்கணும். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது அதோடு சேர்த்து அந்த க்ரீமியை ஊற்றிக்கணும். ஊற்றி 2 பல்ஸ் அடிச்சுட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். பாருங்கள், கார்ன்ஃப்ளவர் அந்த இதெல்லாமே அரைச்சது இந்த விழுது. இதை தான் நம்ம இது டம்ளரில் ஊற்றி ஐஸ் செய்ய போகிறோம். நம்ம ஒரு டம்ளர் எடுத்து வச்சுட்டு சில நட்ஸு, பாதாம் பிஸ்தா இல்லை, அதனால் முந்திரி பருப்பு நான் போடுறேன். சில நட்ஸு போட்டுக்கலாம். போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ், அதில் ஒரு கரண்டி நம்ம ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம கட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதில் கொஞ்சோண்டு திருப்பி கொஞ்சம் நட்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கரண்டி எடுத்து ஊற்றிக்கலாம். ஸோ இது போதும். அப்படின்னா மேலாப்பில் கொஞ்சோண்டு நட்ஸு சேர்த்துக்கலாம். நம்மகிட்ட பாதாம் பிஸ்தா இருந்ததுன்னா போடுங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நான் சும்மா என்கிட்ட இதுதான் இருக்குது, அதனால் நான் போட்டேன். இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு ஐஸ் குச்சி வந்து இப்படி வச்சுக்கணும். அந்த பேப்பர் இருக்கிறவங்க மேலே பேப்பர் போட்டு அதை போடுங்க. ஸோ என்கிட்ட அதெல்லாம் இல்லை, நான் அதனால் சிம்பிளாக அந்த மாதிரி பண்ணிட்டேன். இது போட்டு அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சோம் அப்படின்னா வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் எப்படி வந்திருக்குதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், அது வந்ததுக்கப்புறம் நான் இன்னொரு வீடியோ போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.